பாகிஸ்தானால் சிறைபிடிக்கப்பட்ட விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் இன்று தாயகம் திரும்புவது பற்றி நமது செய்தியாளர் டார்வினிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். டார்வின், விமானப்படை வீரர் அபிநந்தன் பாகிஸ்தான் அரசு இந்தியாவிடம் ஒப்படைப்பதில் உள்ள நடைமுறைகள் பற்றி விரிவாக பதிவு செய்யுங்கள். அதாவது இந்திய விமானப்படை விமானியான அபிநந்தன் பாகிஸ்தானுடனான போரின் போது அதாவது பாகிஸ்தான் அத்துமீறி இந்திய எல்லைக்குள் தாக்குதல் நடத்திய போது அவரை விரட்டியடிப்பதற்காக MiG-21 என்ற ரக விமானத்தில் அவர் எதிர் தாக்குதல் நடத்தியிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக பாகிஸ்தானுடைய மிசைல் அதாவது ஏவுகணையானது அவருடைய அந்த விமானத்தில் பட்டு அந்த விமானமானது நொறுங்கியது. அதிலிருந்து பாராசூட் மூலமாக வெளியே குதித்த அபிநந்தனை அங்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவத்தினர் கைது செய்தனர். 3 நாட்களாக இராணுவத்தின் பிடியில் அவர் இருந்திருந்தார். மேலும் அபிநந்தனை அதாவது ஜெனீவா ஒப்பந்தப்படி ஐநாவுடைய அந்த கைதிகள் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், அவர்களுடைய எப்படி நடத்த வேண்டும் என்ற அந்த ஒப்பந்தப்படி அவரை நடத்த வேண்டும் என்று இந்திய தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் வெளியுறவுத்துறை தரப்பில் பாகிஸ்தானுடைய இந்திய தூதராக இருக்கக்கூடியவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. மேலும் அதற்காக அந்த விஷயத்தில் பார்த்தோம் என்றால் டிப்யூட்டி கமிஷனர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார். மேலும் பாகிஸ்தான் பிடியில் இருக்கக்கூடிய அபிநந்தனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என பல்வேறு நாடுகள் தரப்பிலும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதனை அடுத்து பாகிஸ்தானுடைய பிரதமராக இருக்கக்கூடிய இம்ரான்கான் நேற்று அபிநந்தனை நல்லெண்ண அடிப்படையில் விடுவிப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து அபிநந்தன் இந்தியா வருவதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அபிநந்தனை முதலில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைப்பார்கள். ஒருவேளை அப்படி ஒப்படைக்கப்படவில்லை என்றால் அவரை நேரடியாக வாகா எல்லைக்கு கொண்டு அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களிடம் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் அவரை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்காக தற்போது வாகா எல்லையில் பொதுமக்கள் அவரை காண்பதற்காக குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் பஞ்சாபுடைய முதல்வர் அமரேந்தர் சிங் அங்கு நேரில் சென்று அவரை வரவேற்பதற்காக, அதாவது பாகிஸ்தான் பிடியிலிருந்து அவர் இந்தியாவில் ஒப்படைக்கும் போது அவரை வரவேற்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அதே போன்று இராணுவ அதிகாரிகள், உயர் அதிகாரிகளும் அங்கு அவரை வரவேற்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஒரு போர் கைதியை கடந்த 1999 இதே போன்று ஒரு விமானி அங்கு பிடிப்பட்ட போது பாகிஸ்தான் இந்தியா வசம் 8 நாட்கள் கழித்து ஒப்படைத்திருந்தார்கள். அந்த விஷயத்தில் ரெட் கிராஸ் அமைப்பு மூலமாக அவர்கள் அந்த எல்லையில் வைத்து அவர்களை ஒப்படைத்திருந்தார்கள். ஆனால் இன்று நேரடியாக அவர்கள் நம்முடைய இராணுவத்திடம் ஒப்படைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போது பாகிஸ்தானுக்கான இந்த தூதர், அங்கு இருக்கக்கூடிய தூதர் கூட உடனிருப்பார் என்றும் தெரிகிறது. ரிகன், தற்பொழுது வாகா எல்லையில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? ஒருவேளை அபிநந்தன் தாயகத்திடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அபிநந்தன் இந்தியா வந்தடைந்த பிறகு டெல்லி வருவாரா, அல்லது அவ்வாறு அவர் வந்தால் யாரையெல்லாம் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது? விரிவாக பதிவு செய்யுங்கள். அதாவது இன்று பிற்பகல் வாகா எல்லைக்கு அபிநந்தன் வருவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனெனில் பிற்பகலுக்கு பிறகுதான் பாகிஸ்தான் இந்தியாவிடம் அபிநந்தனை ஒப்படைக்க இருக்கிறது. இதற்காக தற்போதிலிருந்தே வாகா எல்லையில் அவரை வரவேற்பதற்காக தேசிய கொடியுடன் பல மக்கள் குவிந்து இருக்கிறார்கள். அதாவது இந்திய மக்கள் மொத்தமாக அங்கு குவிந்து மிகுந்த ஒரு ஆரவாரத்துடன் இருந்திருக்கிறார்கள். ஏனெனில் அவர் ஒரு மிலிட்டரி ஹீரோ அப்படின்னு உள்ள விஷயத்தில் அவர்கள் அவருக்கு ஆதரவாகவும் அவரை வரவேற்பதற்காக மகிழ்ச்சி குரல் எழுப்பிய வண்ணம் இருந்திருக்கிறார்கள். காலை முதலே அதற்கான அங்கு மக்கள் சென்ற வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த நேரத்தில் மூத்த இராணுவ அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் வாகா எல்லையில் இருக்கிறார்கள். அவர்களும் அதே போன்று பஞ்சாப் மாநிலத்துடைய முதல்வரான அமரேந்தர் சிங் அங்கு சென்று அவரை வரவேற்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். இதே போன்று உயர் அதிகாரிகள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் போன்றவர்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே தற்போது அந்த வாகா எல்லையானது பொதுவாக மாலை வேளையில் அந்த க்ளோசிங் செரிமனி நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக இருந்திருக்கும். தற்போதே மக்கள் அங்கு குவிய தொடங்கியிருப்பதால் அது தற்போது ஒரு திருவிழா போன்ற நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அபிநந்தன் இந்தியா வந்த பிறகு அங்கிருந்து சிறப்பு விமானம் மூலமாக, அதாவது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான சிறப்பு விமானம் மூலமாக நேரடியாக டெல்லி வருகிறார். டெல்லி வந்த பிறகு அவர் இங்கிருந்து நேரடியாக விமானப்படை அதிகாரிகள் மற்றும் விமானப்படை அந்த அவர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தலைமையகத்திற்கு அவர் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அங்கு சென்ற பிறகு பொதுவாக பார்த்தோம் என்றால் இது போன்ற ஒரு எதிரி நாட்டிடம் இது போன்று பிடிபட்டால் அதற்கு பிறகு அவரை ஒரு வார காலம் டீஃப்ரீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கிறது. அதாவது அவரிடம் என்னென்ன மாதிரிப்பட்ட தகவல்களை நீங்கள் அங்கு உள்ள இராணுவத்திடம் சொன்னீர்கள், மேலும் அவர்கள் உங்களை துன்பப்படுத்தினார்களா, இல்லை சித்திரவதை
செய்தார்களா, மேலும் என்ன மாதிரிப்பட்ட கேள்விகளை கேட்டார்கள் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை அவரிடம் கேட்டு அவரிடமிருந்து விவரம் பெறுவார்கள். ஏனெனில் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் அவர் ஏதேனும் சொல்லி இருக்கிறாரா என்பது குறித்து அவரிடமே கேட்டு பெறுவார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இது போன்ற அதிகாரிகளுக்கு தங்களுடைய மனோபலத்தை அதிகரிப்பதற்கான பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படும். அதைத்தான் நாம் நேற்று அபிநந்தனுடைய அந்த சிறு குறும் வீடியோவிலும் பார்த்தோம். அவரிடம் கேட்டார்கள், நீங்கள் இந்தியாவில் எந்த பகுதியிலிருந்து வருகிறீர்கள்? அவர் குறிப்பிட்டு எந்த பகுதியும் சொல்லாமல் நான் டவுன் சவுத், அதாவது தெற்கு பகுதியிலிருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். மேலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் என்ன அப்படின்னு கேட்டபோது அது குறித்து தனக்கு சொல்ல இயலாது, அதுக்கான பெர்மிஷன் தனக்கு கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். இது போன்ற பயிற்சிகள், இந்த மனோபல பயிற்சிகள் மூலமாகத்தான் இது போன்ற விமானிகளை வந்துட்டு மெருக்கேற்றுவார்கள். எனவே அந்த தற்போது அவர் இங்கு இந்தியா வந்தடைந்த பிறகு வேறு ஏதாவது தகவல்களை, அதாவது ஆஃப் ரெக்கார்டில் வேறு ஏதாவது தகவல்களை அவர்கள் சேகரித்திருக்கிறார்களா போன்ற விஷயத்தை கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்காகத்தான் அந்த டீஃப்ரீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வாரம் அவர் வந்துட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உடைய அந்த தலைமையகத்தில் இருந்து அங்கு அதிகாரிகள் முன்பாக அந்த பல்வேறு கட்ட கேள்விகளுக்கு விசாரணை போன்றவற்றைக்கு அவர் பதில் அளித்து விடுவார். பின்பு அவர் ஸ்ரீநகர், அவர் ஏற்கனவே பணியாற்றி கொண்டது அந்த ஸ்ரீநகர் தளத்திற்கு அவர் செல்வாரா என்பது வந்துட்டு கேள்விக்குறியாக இருக்கிறது. இங்கு வந்த பிறகு அவரை டிஃபென்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உள்துறை அமைச்சகம் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எதுவும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. ரீகன், விமானி அபிநந்தன் விடுதலைக்காக வெளியுறவுத்துறை அமைச்சகம் எத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது? இதில் சர்வதேச சமூகத்தினுடைய அழுத்தம் எத்தகைய அளவில் இருந்தது? விரிவாக பதிவு செய்யும். அதாவது அபிநந்தனை விடுவிக்க வேண்டும் என கோரி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஏற்கனவே வந்துட்டு பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து வந்தது. அதுவும் அஃபிஷியலாக பல அழுத்தங்களை கொடுத்து வந்த போதிலும் உலக நாடுகளுடைய அழுத்தங்கள் வந்து மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு இருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள் உடனடியாக இவரை விடுவிக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுத்தன. அதேபோல் ஐநாவுடைய அந்த செக்யூரிட்டி கவுன்சில் ஜெய்ஷே இ முகமது அந்த அமைப்பை வந்து உடனடியாக தடை செய்யப்பட்ட அமைப்பாக, மிகவும் அபாயகர அமைப்பாக அறிவிக்க வேண்டும் போன்ற அழுத்தங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. மேலும் நல்லெண்ண அடிப்படையிலும் மேலும் போர்க்கைதியை நடத்த வேண்டிய விதம் தொடர்பாகவும் அந்த விதிமுறைகளை மீறாமல் பாகிஸ்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழுத்தங்களும் சர்வதேச அளவிலிருந்து பல நாடுகளிடமிருந்து பாகிஸ்தானுக்கு வந்திருந்தன. மேலும் பாகிஸ்தான் தரப்பில் அதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அவர் போர்க்கைதிகளுடைய விதிமுறைப்படி, ஐநாவுடைய அந்த விதிமுறைப்படி, ஒப்பந்தத்தின்படி தான் நாங்கள்